ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ட்ரேடு எடுத்திருக்கோம். பொசிஷனல் ட்ரேடு தான் எடுத்திருக்கோம் நிஃப்டியில். இதில் என்ன ட்ரேட்னா அயன் காண்டர் வந்து எடுத்திருக்கோம். அயன் காண்டர்னால் என்னென்னா கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே வந்து செல்லிங் பண்ணுறது வித் ஹெட்ஜிங்கோட. இது மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, இது நான் எக்ஸ்பைரி டேட் வரை ஹோல்டு பண்ணால் ஒருவேளை ஹோல்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா 4600 கிட்ட ப்ராஃபிட் வரும். இதில் ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னா அரௌண்ட் 59%. மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட். அதாவது மேலே வந்து நான் கால் சைடு 2 லாட்டு செல் பண்ணியிருக்கேன், கீழே வந்து புட் சைடு 1 லாட் செல் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் எனக்கு என்னோடய மேக்ஸிமம் லாஸ் வந்து என்ன 2800. ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஒன், அதாவது 24,800க்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,200க்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா எனக்கு வந்து கீழே வந்து லாஸ் வரும். ஸோ இந்த ட்ரேடு தான் வந்து நான் வந்து நிஃப்டியில் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கும் நாளைக்கும் ஹோல்டு பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே இறங்கிக்குங்க, நல்லா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. விக்ஸுமே ஏறி இருக்குது. எஸ்டர்டே லோ கட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு 1.5% கிட்ட கீழே இறங்கியிருக்குங்க. 1.5% கீழே இறங்கி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பையிங் வந்துச்சு, அந்த இடத்துக்கிட்டே வந்துடுச்சு. இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நான் மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி படி எடுத்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட் இதுக்கு மேலே போச்சுன்னா 24,800க்கு மேலே போச்சுன்னா நான் எடுத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம் இருக்கேன். மோஸ்ட்லி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நாளை கழித்து இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் எனக்கு ஹோல்டு பண்ணாலே போதும், எனக்கு ஒரு 4000 கிட்ட ப்ராஃபிட் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. நிஃப்டி இன்றைக்கி ஃபுல்லாகவே புல்லிஷாக தாங்க இருந்துச்சு. அதே மட்டும் பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா சேம், எஸ்டர்டே லோ கட் பண்ணிட்டு இது வந்து S1 வந்து பிரேக் ஆகிடுச்சு. S1 பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு. S1 பிரேக் ஆனாலே தெரியும் வைலண்டாக மூவ் ஆகணும். அதே மாதிரி சேம் S1 பிரேக் ஆகிட்டு நல்லா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. நம்ம இந்த எடுத்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பைரி டேட் வரையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.